அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷபா அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் அட்டார்னி ஜெனரலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் அட்டார்னி ஜெனரல், அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்திய உயர்நீதிமன்றம் மற்றும் அட்வொகேட் ஜெனரல் பார்ப்போம். ஓகேங்களா? இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு இந்த ஷெடியூலில் நீதித்துறையின் பங்கு, நீதித்துறை, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய நீதிமன்றங்களின் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 டாபிக் இருக்கும் பார்த்தீங்களா? அது இந்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ரெண்டு டாப்பிக்கும் பார்க்கும் பொழுது இந்த வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கும் பொழுது அதுவும் சேர்த்து கவர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அதனால் நான் இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் அட்டர்னி ஜெனரல் ஹெட்டிங் போட்டிருக்கங்காட்டி நீதித்துறையின் பங்கெல்லாம் கவர் ஆகலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ரெண்டு நீதிமன்றங்களையும் பார்க்கும் பொழுதே நீதித்துறையின் பங்கு கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீதிமன்றங்களுடைய அமைப்பு அப்படியே கவர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டாப்பிக்குமே இப்போ வர இந்த வீடியோ அடுத்த வீடியோ ரொம்ப 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 நீதித்துறையில் ஒரு முக்கியமான டாபிக்னா இதுதான். இதுக்கு முன்னாடி அந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ரிவைஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. எடுத்தோன்னு படிக்கும் பொழுது அதுக்கு இது பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெஸ் கொடுத்து பார்க்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ இந்த ரெண்டு டாப்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, இந்த இந்திய உச்சநீதிமன்றத்தை பற்றியும் அட்டார்னி ஜெனரலை பற்றியும் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 12th அரசியல் அறிவியல் புக்கில் லெசன் 4 நீதித்துறையில் 4.4. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th குடிமையியல் புக்கில் குடிமையியலில் லெசன் 2 மத்திய அரசு பாடத்தில் 2.6 உங்களுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடான தகவல்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு அறிமுகம். மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கம் நீதித்துறை அப்படின்னா உச்சநீதிமன்றம். இப்போ நம்ம உச்சநீதிமன்றத்தை பற்றி தான் பார்க்குறோம். நீங்கள் மத்திய அரசாங்கம்னாலும் சரி, மாநில அரசாங்கம்னாலும் சரி, அதனுடைய 3வது அங்கம் என்னதான்? நீதித்துறை தான். இப்போ நம்ம தெரியும்ல எல்லாத்துக்குமே, இப்போ மத்திய அரசு எப்படி பிரியும், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பிரியுது? எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், ஜுடிஷியரி ஃபங்க்ஷன், நிர்வாகத்துறை, சட்டமன்றத்துறை, அடுத்தது நீதித்துறை அப்படின்னு 3ஆக பிரியுதா? அதில் 3வது அங்கம் எதுங்க? மத்திய அரசாங்கம். அதனுடைய 3வது அங்கம் நீதித்துறை தான். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி பிரியும். மாநில அரசாங்கத்துடைய 3வது அங்கமும் என்னதான்? நீதித்துறை தான். இங்கே நம்ம உச்சநீதிமன்றம் பார்க்குறங்காட்டி மத்திய அரசாங்கம்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க, குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ நம்மளுடைய உரிமைகளை, ஏன்னா அடிப்படை உரிமைகள் மீறும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? கோர்ட்டில் வழக்கு தொடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய சுதந்திரத்தையும் அந்த நீதித்துறை தான் என்ன பண்ணுது அப்படின்னா பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜென்ரலான பாயிண்ட் தான். அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் விதிகள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்வதிலும் விளக்கம் அளிப்பதிலும் இது முக்கிய பங்கை வகிக்கிறது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்திய அரசியலமைப்பை விளக்குவது எதுதான்? நீதித்துறை தான். அதன் அடிப்படையில் நமக்கு தீர்ப்பு கொடுக்கும். அந்த இடத்துல தான் இது சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சட்டத்தின் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு வழக்கு நடக்குதுன்னா அந்த வழக்கை எதன் அடிப்படையில் அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க? அரசியலமைப்பின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க? தீர்ப்பு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாருங்க, அடுத்தது இந்திய அரசியலமைப்பு. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு நீதித்துறை அமைப்பினை நமக்கு கொடுக்குது. அப்போ அது என்ன 3 அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய உச்சநீதிமன்றம், அரசமைப்புப்படி உருவாக்கப்பட்ட மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள், அடுத்தது ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டங்களில் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுக்கு நீதித்துறை நம்மளதில் இருக்குது. அப்போ ஆனால் இது என்னவா தான் இருக்கும்? ஒருங்கிணைந்த நீதித்துறையாக தான் இருக்கும். உச்சநீதிமன்ற கண்ட்ரோலில் உயர்நீதிமன்றம், அப்புறம் உயர்நீதிமன்ற கண்ட்ரோலில் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் இருக்கும். அதாவது மொத்தமாக எல்லாமே உச்சநீதிமன்ற கண்ட்ரோலில் இருக்கும். ஒருங்கிணைந்த நீதித்துறையாக தான் இருக்கும். அப்போ இது என்ன சொல்கிறோம்? 3 அடுக்கு நீதித்துறை அமைப்பு நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாருங்க? உச்சநீதிமன்றம் தான். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு, அந்த இந்திய அரசியலமைப்பை மீறி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை தடுத்து அந்த உரிமைகளை பாதுகாப்பது, அதுதான் என்னதுன்னு சொல்கிறோம்? உச்சநீதிமன்றம். நீதி வழங்கி அதை நம்ம என்ன பண்ணுது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அது பாதுகாக்குது. அதனால தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அதை ஏன் உயர்நீதிமன்றம் சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்துக்கு கீழே தான் நமக்கு உயர்நீதிமன்றம் இருக்குது. ஓகேங்களா? இது ஒருங்கிணைந்த நீதித்துறையாக தானே இருக்குது. அப்படிங்கும் பொழுது உச்சநீதிமன்றம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் கேட்டால் உச்சநீதிமன்றம்னு போடணும். ஓகேங்களா?
அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நாட்டின் முதன்மை நீதிமன்றமாக சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பாக உச்சநீதிமன்றம் நிறுவுவதற்கு நமது அரசியலமைப்பு வழிவகை செய்கிறது. நம்ம என்னதுங்க, சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. நம்ம சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அமெரிக்காவிலிருந்து வாங்கணும். ஆனால் ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்ல அப்படின்னா இதுக்கு கீழே இதுக்கு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒருங்கிணைந்த அல்லாத அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் இப்போ அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கும் ஒரு கோர்ட் இருக்கும், ஸ்டேட்டுக்கு ஒரு கோர்ட் இருக்கும். அவங்கவுங்க வேலை அதாவது அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறோம், அது நமக்கு எதிராக தீர்ப்பு வருதுன்னா அது அப்பீல் என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்தில் பண்ணலாம். ஆனால் இதே மாதிரி அமெரிக்காவில் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அங்கே ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு கிடையாது. இதெல்லாம் நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஓகேங்களா, பாருங்க. அப்போ ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னா என்ன அப்படின்னா நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளது. ஒற்றை அதிகாரம் எல்லாமே எதுக்கு கீழே வரும்? எத்தனை நீதிமன்றங்கள் இருக்கு அத்தனையும் எதற்கு கீழே தான் வரும்? உச்சநீதிமன்றத்துக்கு கீழே தான் வரும். அதனால தான் ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதன்படி என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் தலைமை நீதிமன்றமாக இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள் மீதும் அதிகாரம் செலுத்துகின்றது. அப்ப இது என்ன சொல்றாங்க, ஒருங்கிணைந்த நீதி அமைப்புன்னு நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். அப்போ ஒருங்கிணைந்த நீதி அமைப்புனா என்னது? ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, அப்போ ஒற்றை அதிகார படிநிலைன்னா அந்த ஒற்றை அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. ஓகேங்களா, அவங்கவுங்களுக்கு செப்பரேட்டாக உயர் நீதிமன்றத்துக்கு தனியாக அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த அதிகாரம் எல்லாமே யாருக்கு கீழே வந்துடும்? உச்சநீதிமன்றத்துக்கு கீழே வந்துடும். அப்போ உச்சநீதிமன்றம் தலைமை நீதிமன்றமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களின் மீதும் அது அதிகாரம் செலுத்துது. ஓகேங்களா, இப்போ இந்த ஒருங்கிணைந்த நீதித்துறை தொடர்பாக டாக்டர் B.R. அம்பேத்கர் ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இந்திய கூட்டாட்சி அப்படிங்கிறது இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை. அதாவது நம்மளுடைய இந்திய கூட்டாட்சின்னு சொல்கிறோம். இந்திய கூட்டாட்சினா மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, ஆட்சி பண்ணுது. இரட்டை ஆட்சி இருக்குது இந்த இடத்துல. ஆனால் இரட்டை நீதித்துறை இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதாவது உச்ச நீதிமன்றம் இருக்குது, ஹைகோர்ட் இருக்குது மாநில அளவில். ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் செப்பரேட்டான அதிகாரம் இருக்கா? கிடையாது. செப்பரேட்டான அதிகாரம் கிடையாது. எல்லா கண்ட்ரோலும் எதுக்கு கீழே வந்துடுது? சுப்ரீம் கோர்ட்டு கீழே வந்துடுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நம்ம இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை. ஹைகோர்ட் இருக்குது, ஆனால் இருந்தாலுமே அதுக்கு தனித்தனி அதிகாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா, பாருங்க. உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு என்ன பண்ணுது, தீர்வு காணுது. ரெண்டுமே சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஹைகோர்ட்டும் சரி, மற்ற நீதிமன்றங்கள் எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக தான் செயல்பட்டு என்ன பண்ணுது, குடிமையியல் வழக்குகளுக்கும் குற்றவியல் வழக்குகளுக்கும் தீர்ப்பு சொல்லுது. ஓகேங்களா, தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. என்னன்னா ஒரு தீர்வு கொடுப்பார், ரெண்டுக்குமே தனித்தனி அதிகாரம் இருந்துச்சுன்னா ஒரு கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கும், இன்னொரு கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கும். அப்போ அந்த தீர்ப்பில் வேறுபாடு இருக்கும். அந்த வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு நமக்கு இருக்குது, இதே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இந்திய கூட்டாட்சி இரட்டையாட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இது. அதை பாருங்கள், உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. மத்திய மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இது எப்படி எல்லாம் ரெண்டுமே எப்படி பெரியுது, மூணாக பெரியுது. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. இதுவும் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. அப்போ பார்த்தீங்கன்னா இது நிர்வாகத்துறைன்னு சொல்லுவோம், இது சட்டமன்றத்துறைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த நிர்வாகத்துறையும் சட்டமன்றத்துறை இது ரெண்டில் இருந்து இது தன்னாட்சி பெற்று தானே விளங்கியிருக்கு. நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, அதுக்கு அது அதிகாரம் இருக்கும். ஒரு அதிகாரத்தின் மேலே இன்னொன்று என்ன பண்ணக்கூடாது, அதிகாரம் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ தான் பாருங்கள், சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை என்னதுங்க, தன்னாட்சி பெற்றுதான் விளங்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் என்னது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும்.
நிர்வாக பிரிவுகள், சட்டமன்ற பிரிவுகள், இது ரெண்டிலிருந்துமே நீதித்துறை எப்படிதான் தன்னாட்சி பெற்றுதான் விளங்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நீதித்துறையை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நிர்வாகமோ இல்லை சட்டமன்றமோ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இதெல்லாம் முன்னாடியே பார்த்த பாயிண்ட் தான். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் எழும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, மாநிலங்களுக்கு இடையே எழும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, குற்றவியல் குடிமையியல் வழக்குகளில் உயர்ந்தபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகிய மிகப்பெரிய பொறுப்புகளை நிறைவேற்றுகிறது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்ப்பு சொல்லும். அதே மாதிரி மாநிலங்களுக்கு 2-3 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்ப்பு கொடுக்குது. அது போக சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ்ல அதுல உயர்ந்தபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றமா எது செயல்படுது? உச்ச நீதிமன்றம் செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஏதோ ஒரு பிரச்சனைனா அதுக்கு தீர்ப்பு யாரு தான் சொல்ல முடியும்? உச்ச நீதிமன்றம் தான். உயர் நீதிமன்றம் சொல்ல முடியாது. ஏன்னா உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தோடையே நின்று போயிருது. அப்போ அந்த பிரச்சனை 2-3 மாநிலங்களுக்கு இடையில் வரும் பொழுது ஒரு தனிப்பட்ட மாநிலத்துடைய உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல முடியாது. சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் எழும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்றது, மாநிலங்களுக்கு இடையே எழும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, அது போக சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ்லாம் இருக்கும். அதில் உயர்ந்தபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம். இப்போ உயர்நீதிமன்றம்ல ஒரு கேஸ் ஒரு வழக்கு இதாகுது, அதில் தீர்ப்பு சொல்கிறாங்க, அது நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ண முடியும், மேல்முறையீடு பண்ண முடியும். அப்போ உயர்ந்தபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படிங்கிறது உயர்ந்தபட்சம் அப்படின்னு என்னது? அதுக்கு மேலே வேற எங்கேயும் மேல்முறையீடு பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ உயர்ந்தபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் தான். ஓகேங்களா? பாருங்க, அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், அடிப்படை உரிமைகள் அமலாக்கம் மற்றும் அனைத்து இந்திய குடிமக்களின் சுதந்திரம் ஆகிய பெரும் பொறுப்புகளை உச்ச நீதிமன்றம் சுமக்குகிறது. இது எல்லாத்தையும் அடிப்படை உரிமைகளை அதுதான் பாதுகாக்குது. அடிப்படை உரிமைகளை அமலாக்குவதில் எல்லா மக்களுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பெரும் பொறுப்பை சுமப்பது யார் தான்? உச்ச நீதிமன்றம் தான். எனினும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் கூட்டாட்சி அமைப்பு போன்று 2 தொகுப்பு நீதித்துறை அமைப்பினை இந்திய அரசியலமைப்பு வழங்கவில்லை. நான் முன்னாடியே சொன்னேன்ல, அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி அங்கே 2 தொகுப்பு நீதித்துறை எப்படி இருக்குன்னா, சென்ட்ரலுக்கு தனியாக இருக்கும், ஸ்டேட்டுக்கு தனியாக இருக்கும். அப்படின்னு அங்கே எப்படின்னா, இங்கேயே சென்ட்ரலுக்கு தனியாக ஸ்டேட்டுக்கு தனியாக இருக்குங்க. ஆனால் என்னதுன்னா, உச்சநீதிமன்ற கண்ட்ரோல் கீழே தானே ஹைகோர்ட்டெல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே அப்பீலாம் பண்ண முடியாது. ஒரு கோர்ட்டு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டா, அதுக்குள்ளே அந்த கோர்ட்டு தான் எல்லாமே விசாரித்து அதுக்குள்ளே என்ன பண்ணிக்குவாங்க? தீர்ப்பு கொடுத்துக்குவாங்க. அதுக்கு எகென்ஸ்டாக போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சென்ட்ரலுடைய அந்த கோர்ட்டுக்கெல்லாம் போய் என்ன பண்ண முடியாது? அப்பீல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ 2 தொகுப்பு நீதித்துறை இப்படி இருக்குது. எப்படி இருக்குன்னா, இப்போ அங்கே மாதிரி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரில் இருக்குது. ஓகேங்களா? இதனுடைய இதில் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இதனுடைய இதில் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஆர்டரில் இருக்குது. அப்போ இது கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு கீழே இருக்கும்பொழுது கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். இது எப்படி இருக்குன்னா, அந்த பவர் பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு கீழே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இதுக்கு கீழே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இங்கே சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது உங்களுடைய தீர்ப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் எங்கே இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்குது. இது கூட்டாட்சி நாடு தான். ஆனால் இருந்தாலும் அவங்களோட எப்படி இருக்குது? 2 தொகுப்பு நீதித்துறை அமைப்பினை கொடுத்துருக்கு. அப்படி அமெரிக்காவில் இருக்குது. இங்கே இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஒருங்கிணைந்த நீதித்துறையாக தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஜென்ரலான பாயிண்ட் தான். 3வது அங்கம் நீதித்துறை, 3 அடுக்கு நீதித்துறை இங்கே இருக்குது. நம்மளுடைய இது சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்? உச்ச நீதிமன்றம். அடுத்தது டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்ன அந்த கூற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் உயர்ந்தபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக சொல்லும் பொழுது கவனிச்சுக்கிட்டா கூட போதுமானது. இதெல்லாம் முன்னாடியே பார்த்த பாயிண்ட்டு. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் கூட்டாட்சி அமைப்பு போன்று 2 தொகுப்பு நீதித்துறை அமைப்பினை இந்திய அரசியலமைப்பு நமக்கு கொடுக்கல. அடுத்தது உச்ச நீதிமன்றத்துடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. தற்போது அரசமைப்பின் கீழ்
இந்திய உச்ச நீதிமன்றம் ஆர்டிக்கல் 124 என்ன சொல்லும், சுப்ரீம் கோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குமா. அப்போ அரசமைப்பின் கீழ் இந்திய உச்ச நீதிமன்றம் ஜனவரி 28, 1950 முதல் செயல்பட தொடங்கியது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய புதுடெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் எப்போ இருந்து செயல்பட தொடங்கியிருக்கு, ஜனவரி 28, 1950 ஓகேங்களா. தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தின் இளவரசர்கள் மாடத்தில் செயல்பட்டது. 1958 தற்போது உள்ள வளாகத்துக்கு மாற்றப்பட்டது. முன்னாடி நாடாளுமன்றத்தின் இளவரசர்கள் மாடத்தில் செயல்பட்டது. 1958 தான் இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28 துவங்கப்பட்டது. இந்த டேட் ரொம்ப முக்கியமானது. நாம் ஜனவரி 26 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டை போட்டுருவோம். ஜனவரி 28 வருடம் 1950 தான் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜனவரி 26, 1950. அதிலிருந்து 2 நாள் கழிச்சு 28 ஜனவரி 28, 1950 உச்சநீதிமன்றம் புதுடெல்லியில் துவங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. பாருங்க, இப்போ இன்னொன்று என்னன்னா, புதுடெல்லியில் மட்டும்தான் உச்சநீதிமன்றம் இருக்கணுமா, இதை மாற்ற முடியுமா அப்படின்னு எல்லாத்துக்கும் கேள்வி வரும். பாருங்க, குடியரசுத் தலைவரின் அனுமதியை பெற்று உச்சநீதிமன்றத்தின் அமர்வினை தலைமை நீதிபதி எந்த இடத்திலும் அல்லது எந்த மாநிலத்திலையும் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 130. அப்போ உச்சநீதிமன்றத்துடைய அமர்வு இப்போதைக்கு எங்கே தான் இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது. அந்த அமர்வை வேறு பக்கம் மாற்றலாமா, வேறு ஏதாவது மாநிலத்தில் கூட உச்சநீதிமன்றத்தை கொண்டு போய் வைக்கலாமான்னா வைக்கலாம். அது யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா தலைமை நீதிபதி. ஆனால் அவர் யாருக்கிட்ட அனுமதி வாங்கணும், குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி உச்சநீதிமன்றத்துடைய அமர்வினை தலைமை நீதிபதி எந்த இடத்துல வேணாலும் எந்த மாநிலத்தில் வேணாலும் அமைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆர்டிக்கல் என்னதுங்க, 130. அடுத்தது பாருங்க, இந்த 1950 ஜனவரி 28 துவங்கப்பட்ட உச்சநீதிமன்றம் பாருங்க 1934 நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. 1937 உங்களுக்கு அந்த வருடங்கள் 37 தானே கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கப்பட்டிருக்கும். ஃபெடரல் கோர்ட்டு 1934 கொடுத்துருக்காங்க. இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா. 1937 தான் கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கியிருக்கும். அது ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எல்லாத்துக்குமே தெரியல, இந்திய அரசாங்க சட்டம் 1935. அதன் அடிப்படையில் 1937 கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடங்குவாங்க. அந்த கூட்டாட்சி நீதிமன்றம் தான் ஜனவரி 28, 1950 உச்ச நீதிமன்றமாக மாறி இருக்கும். நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம்ல, இந்த வருடம் மட்டும் பார்த்துக்கோங்க, 1937 வரணும். ஓகேங்களா. சரி, இப்போ உச்சநீதிமன்றம் பற்றி அரசமைப்பில் எங்கே கொடுத்துருக்காங்க, எந்த பகுதியில் கொடுத்துருக்குறாங்க, எந்த பிரிவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 சட்டப்பிரிவு 124 147 வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பகுதி 5 சட்டப்பிரிவு 124 147 வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, அரசமைப்பு ஆரம்பத்தில் இப்போ உச்சநீதிமன்றம் எப்போ அமைச்சாங்கன்னு பார்த்தோம், 1950 ஜனவரி 28 அமைச்சாங்கன்னு பார்த்தோமா. அப்போ எத்தனை நீதிபதிகள் இருந்திருக்காங்கன்னா மொத்தம் 8 நீதிபதிகள். ஒரு நீதிபதி தலைமை நீதிபதி, மற்ற 7 நீதிபதிகள், அவர்களுக்கு கீழே 7 நீதிபதிகள், மொத்தம் 8 பேர். அப்போ அரசமைப்பு ஆரம்பத்தில் ஒரு நீதிபதி அப்புறம் 7 கீழ்நிலை நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றத்தை அமைத்தது. மொத்தம் 8 பேர். ஒருத்தர் தலைமை நீதிபதி, சீஃபாக ஒருத்தர் இருக்கணும்ல, அடுத்தது 7 மற்ற நீதிபதிகள் இருந்திருக்காங்க. மொத்தம் 8 பேர். எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்க. தலைமை நீதிபதி உட்பட அப்படின்னா 8 பேர் வருவாங்க. தலைமை நீதிபதி மற்றும் 7 மற்ற நீதிபதிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சரி, இப்போ இந்த உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. தலைமை நீதிபதியோடைய சேர்த்து 34 பேர் இருக்காங்க. 33 மற்ற நீதிபதிகள் 34 இருக்காங்க மொத்தம். ஓகேங்களா. அப்போ இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கலாமா இல்லை குறைக்கலாமா? அப்போ எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்திற்கு அரசமைப்பு அதிகாரம் கொடுத்துருக்கு. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் குறைக்கவும், ஓகேங்களா, அதிகரிக்கவும், ஏன்னா குறைக்க மாட்டாங்க, அதிகரிக்க தான் செய்வாங்க, அதிகரிக்கவும் நாடாளுமன்றத்திற்கு தான் அரசமைப்பு அதிகாரம் கொடுத்துருக்கு. ஒரு ஆக்ட் கொண்டு என்ன பண்ணணும், அதை அதிகரிக்கணும், அவங்களுடைய அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கணும். இப்போ 34 பேர் இருக்கிறாங்க.
ஓகேங்களா? அப்போ உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்வது யாருங்க? குடியரசுத் தலைவர். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்வது பாராளுமன்றம். அவங்க சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுவாங்க? முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 34ங்கிறது என்னதுங்க? 33 மற்ற ஒரு நீதிபதி, ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 33 மற்ற நீதிபதிகள், மொத்தம் 34 பேர். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருங்க? HJ கனியா. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருங்க? ஃபாத்திமா பிவி. இதெல்லாம் சின்ன சின்ன தகவல். இதெல்லாம் முதல் பெண் நீதிபதி அப்படின்னா ஃபாத்திமா பிவி. இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாருன்னா HJ கனியா. இப்போ யாருங்க தலைமை நீதிபதியாக இருக்கிறாங்க? 53வது தலைமை நீதிபதியாக இப்போ யார் இருக்காங்க? சூரியகாந்த். இப்போ தான் போன வருஷம் கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க, சூரியகாந்த். ஓகேங்களா? பாருங்க, ஒரு பாக்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. பட்டியலினத்தவர் சமுதாயத்திலிருந்து ஒருவர் முதல் முறையாக 2000 உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். அவர் நீதிபதி யார் அப்படின்னா KG பாலகிருஷ்ணன். இவர் 2007 பட்டியலினத்தைச் சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்தார். ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் முதல் முறையாக 2000 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் யாருன்னா KG பாலகிருஷ்ணன். இவர் தான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க? 2007 உயர்ந்திருக்கார். அப்போ பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல் நீதிபதி அப்படின்னு யாருன்னு கேட்டால் யாருங்க? KG பாலகிருஷ்ணன். அவர் வந்து 2007 பட்டியலினத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியும் அவர் தான், முதல் நீதிபதியும் அவர் தான். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த மாதிரி ஃபேக்டெல்லாம் தான் ஒரு சில டைம் வந்து ஈஸியாக கேட்கணும், டைரெக்டாக ஒரு கொஷின் கேட்கணுன்னா இந்த மாதிரி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்முடைய உச்சநீதிமன்றத்துடைய அமைப்பு பார்த்துக்கோங்க. புதுடெல்லியில் 1950 ஜனவரி 28 தொடங்கினாங்க. தொடங்கும் பொழுது ஒரு தலைமை நீதிபதி மற்றும் மற்ற 7 நீதிபதிகள் இருந்திருக்காங்க. அப்போ அந்த புதுடெல்லியில் இப்போ இருக்கக்கூடிய அமர்வை மாற்ற முடியுமா? உச்சநீதிமன்றத்துடைய அமர்வை மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியும். யார் தான் மாற்ற முடியும்? தலைமை நீதிபதி மாற்றலாம். ஆனால் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 130. அப்போ இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் 1937 உருவாக்கப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. அப்போ உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா பகுதி 5, ஆர்டிக்கல் 124 147 வரைக்கும். அடுத்தது நீதிமன்றங்களுடைய அந்த உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா நாடாளுமன்றத்திற்கு ரைட்ஸ் இருக்குது. இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HJ கனியா. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னா ஃபாத்திமா பிவி. பட்டியலினத்தை சார்ந்த முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி, முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா KG பாலகிருஷ்ணன் அவர்கள். ஓகேங்களா? இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்குது. ஓகேங்களா? என்னவா இருக்கணும்? அவர் இந்திய குடிமகனாய் இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? இந்திய குடிமகனாக இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இந்த 3 பார்த்தீங்கன்னா அல்லது பாருங்க, அவர் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரித்தல் வேண்டும். இது 3 கண்டிஷனில் ஏதோ ஒன்று. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரொம்ப இந்திய குடிமகன் அப்படிங்கிறது முக்கியம், கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருந்திருக்கணும். இல்லைனா அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றி இருத்தல் வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதியாக 5 வருஷம் பதவி வகிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா 10 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். அல்லது குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராய் இருத்தல் வேண்டும். இந்த 3 கண்டிஷனில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும், அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக செயல்பட்டிருக்கணும், இல்லைனா குடியரசுத் தலைவர் தானே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, அப்போ அவருடைய பார்வையில் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கண்டிஷனில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஏதாவது குறைந்த இத்தனை வயசு இருக்கிறவங்க தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் ஆக முடியுமான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க 65 வயசு வரைக்கும் பதவியில் இருப்பாங்க. அதிகபட்சம் அதாவது இவ்வளோ வயசு வரைக்கும் பதவியில் இருக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவ்வளோ வயசு இருக்கிறவங்க தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் இல்லை. குறைந்தபட்ச வயது நிர்ணயிக்கப்படலை. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
அடுத்தது பாருங்க, இதுதாங்க உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய தகுதிகள். இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எப்படிங்க நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை யார் நியமனம் பண்ணுறாருனா இந்திய குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு. அப்போ இந்திய குடியரசுத் தலைவர் டைரக்டாக அவங்கள வந்து நியமனம் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது, கலந்து ஆலோசிக்கணும். அதை தான் முன்னாடி நம்ம பார்க்க போகிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை யார் நியமனம் பண்ணுறாங்க? குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்போது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தின் மற்ற நீதிபதிகளை நியமனம் செய்யும் போது தலைமை நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்றத்தின் இதர 4 மூத்த நீதிபதிகளை கொண்ட கொலிஜியத்திடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் மற்றும் பிற நீதிபதிகளையும் யார் நியமிக்கிறாங்க? இந்திய குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது பாருங்க, சரி இந்திய குடியரசுத் தலைவர் அவராக ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்குவாங்களான்னு கேட்டால் அப்படி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்கலாம். யாருங்க? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எப்படி குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னா, இப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒருத்தர் இருப்பார். அவருடைய பதவி காலம் முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போகும்பொழுது என்ன பண்ணுவார்னா, தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அங்கே உச்சநீதிமன்றத்திலேயே மூத்த நீதிபதி இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பேரை சஜஸ்ட் பண்ணுவார். இவர் போகிறக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துடைய மற்ற பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மூத்த நீதிபதியை பேரை சஜஸ்ட் பண்ணுவாங்க. லா மினிஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் அந்த லா மினிஸ்டர் வந்து இந்திய குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்க சொல்கிற மாதிரி இருக்கும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இவர், அதாவது தற்போது வெளியேற உள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணுவார்னா, அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார், எனக்கு முன்னாடி இந்த மூத்த நீதிபதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மூத்த நீதிபதியை தான் அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த வெளியேறக்கூடிய அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணுவார்னா, லா மினிஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இவங்களை அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பொறுத்த வரைக்கும். இப்போ மற்ற நீதிபதிகள்லாம் இருக்காங்கல்ல, மற்ற நீதிபதிகளை எப்படி நியமனம் பண்றாங்கன்னா, கொலீஜியம்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு கிட்ட குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும்னா கலந்து ஆலோசிக்கணும். அவங்களுடைய பரிசீலனையை கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ அந்த கொலீஜியத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருப்பாங்க. அது போக 4 மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 4 சீனியர் ஜட்ஜ் இருப்பாங்க. இந்த கொலீஜியத்தில் மொத்தம் 5 பேர் இந்த கொலீஜியத்தில் இருப்பாங்க. இந்த 5 பேர்த்துக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் குடியரசுத் தலைவர்? மற்ற நீதிபதிகளை நியமிப்பாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம பார்த்துட்டோம். மற்ற நீதிபதிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள எப்படி நியமனம் பண்ணுறாங்கன்னா, கொலீஜியத்துக்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் குடியரசுத் தலைவர். அப்போ அந்த கொலீஜியத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மீதி 4 பேர் பார்த்திங்கன்னா மூத்த நீதிபதிகளாக இருப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய இந்த ஊதியம் மற்றும் படிகள் யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் தான் நிர்ணயிக்குது. ஓகேங்களா? பாருங்க, அடுத்தது தற்காலிக தலைமை நீதிபதியை நியமிக்கலாமா அப்படின்னு கேட்டால், ஒரு சில டைம் வந்து தற்காலிக தலைமை நீதிபதி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டெம்பரவரியாக ஒரு தலைமை நீதிபதியை நியமிக்கலாமான்னு கேட்டால் நியமிக்கலாம். அதுக்கு நமக்கு அரசியலமைப்பு வழி கொடுக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 126 தற்காலிக தலைமை நீதிபதியை பற்றி சொல்லுது. தலைமை நீதிபதி இல்லாத போது அவசரமாக வந்து இப்போ தலைமை நீதிபதி தேவைப்படுது. அப்படிங்கும் பொழுது ஒரு தற்காலிக டெம்பரவரியாக ஒரு தலைமை நீதிபதியை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். பாருங்கள், உச்ச நீதிமன்றங்களில் மூத்த நபர் ஒருவரை குடியரசுத் தலைவர் தற்காலிக தலைமை நீதிபதியை நியமிப்பார். அப்போ தற்காலிக தலைமை நீதிபதி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 126. அப்போ அவங்களை யார் நியமிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. யாரை நியமிப்பாங்க? உச்சநீதிமன்ற நீதிபதியில் யார் மூத்த நபராக இருக்காங்களோ அவங்கள தற்காலிக தலைமை நீதிபதியாக இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது தற்காலிக தலைமை நீதிபதி மட்டும் கிடையாது, தற்காலிக நீதிபதிகள் இருக்காங்கல்ல, ஜட்ஜஸ், அவங்களையும் நியமிப்பாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அடுத்த ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 127. இதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டால் இது அடுத்தடுத்த ஆர்டிக்கலாக இருக்குல்லங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தற்காலிக தலைமை நீதிபதி 126, தற்காலிக நீதிபதியை பற்றி சொல்கிறது 127. அப்போ தற்காலிக நீதிபதியை யார் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளை
குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே நியமிப்பார். இப்போ கேசஸ்லாம் நிறைய பெண்டிங் இருக்குது, நிறைய வேலை இருக்குது அப்படிங்கும் பொழுது தற்காலிக நீதிபதியை யார் நியமிக்கிறாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிப்பார். அதாவது தற்காலிக தலைமை நீதிபதியை யார் நியமிக்கிறாங்க? குடியரசுத் தலைவர். தற்காலிக நீதிபதி யார் நியமிக்கிறாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்கள ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும், அந்த வேலை முடிகிற வரைக்கும் மட்டும் அவங்கள தற்காலிக நீதிபதியாக நியமிப்பாங்க. அந்த தற்காலிக நீதிபதி யாராக இருக்கணும்? உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளை என்ன பண்ணுவாங்க? தற்காலிக நீதிபதியாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிப்பார். யார்கிட்ட அனுமதி வாங்குவார்? குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்குவாங்க. ஓகேங்களா? இது எதுக்குன்னா இது யார் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த கொலிஜியம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்காகவே உங்களுக்கு ஒரு 4 கேசஸ் நடந்திருக்குங்க. கொலிஜியம் அதாவது இந்த நீதிபதிகளை நியமனம் பண்ணுறோம்ல, அதுக்கு ஒரு அமைப்பு நிறுவனம், அதுக்காகவே ஒரு 4 வழக்கு நடந்திருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், முதல் நீதிபதிகள் வழக்கு, 2வது நீதிபதிகள் வழக்கு, 3வது நீதிபதிகள் வழக்கு, 4வது நீதிபதிகள் வழக்கு. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ், ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ். அந்த வழக்கு பேரே இதுதான். ஓகேங்களா? இப்போ முதல் நீதிபதிகள் வழக்கு எப்போ நடந்திருக்குன்னா 1981. இதெல்லாம் வருஷங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முதல் நீதிபதிகள் வழக்கு 1981. 2வது நீதிபதிகள் வழக்கு பார்த்தீங்கன்னா 1993. 3வது நீதிபதிகள் வழக்கு பார்த்தீங்கன்னா 1998. 4வது நீதிபதிகள் வழக்கு பார்த்தீங்கன்னா 2015. இந்த முதல் நீதிபதிகள் வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நியமனம் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட பேர் என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீதிபதிகளை நியமனம் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேர்த்தை நம்ம என்ன பண்ணணும்? கலந்தாலோசிக்கணும். அந்த கலந்தாலோசிக்கிறது எப்படி இருக்கணும்னா, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுடைய பாயிண்ட்டை நீங்கள் சொல்கிறது, அதுதானே ஒப்பீனியன். அதை தான் சொல்லியிருப்பாங்க. கன்சல்டேஷன், சும்மா கன்சல்ட் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் 2வது நீதிபதி வழக்குகளில் எப்படின்னா, இது கன்சல்டேஷன்லாம் கிடையாது. அந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறதே, கன்சல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். புரிஞ்சுதுங்களா? இங்கே அப்படி கிடையாது. ஃபஸ்ட் இதில் அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ள என்னது, இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், ஜஸ்ட் அவங்களுடைய ஒப்பீனியனை மட்டும் சொல்கிறோம், அவங்களுடைய கருத்தை மட்டும் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த 2வது நீதிபதிகள் வழக்குகளை முறையாக கொலிஜியம் அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த கொலிஜியம் முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கொலிஜியம் கிட்ட நீங்கள் உங்களுடைய கருத்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறது சும்மா கருத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும், அது ஒரு சீரியஸான ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கொலிஜியம் முறையை அறிமுகப்படுத்திய வழக்கே 2வது நீதிபதிகள் வழக்கு தான். 1998 3வது நீதிபதிகள் வழக்கு வந்திருக்கும். அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கொலிஜியம் உறுப்பினர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் 4 இருக்காங்கல்ல, இந்த எண்ணிக்கையை கரெக்டாக தீர்மானித்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3வது நீதிபதிகள் வழக்கு தான். ஓகேங்களா? அப்போ 5 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது தீர்மானித்தது இந்த 3வது நீதிபதிகள் வழக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2015 இந்த 3 உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இது ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். முதல் நீதிபதிகள் வழக்கில் நம்ம அதாவது அந்த சஜஷன் கேட்போம், அது ஒரு சஜஷனாக மட்டும்தான், பரிந்துரையாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் 2வது நீதிபதிகள் வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ப்ராப்பராக ஒரு கொலிஜியம் முறையை அறிமுகப்படுத்திட்டாங்க. அப்போ கொலிஜியமில் அவங்கள இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுடைய அந்த இதையை நம்ம கேட்கணும், அதன்படி நாம் என்ன பண்ணணும்? அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் கொலிஜியம் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. 1998 3வது நீதிபதிகள் வழக்கில் அப்போ உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த எண்ணிக்கையை கரெக்டாக தீர்மானித்த வழக்கு தான் 1998 3வது நீதிபதிகள் வழக்கு. இந்த 2015 4வது நீதிபதிகள் வழக்கு அப்படிங்கிறது என்னென்னா, தேசிய நீதிபதிகள் ஆணையத்தை என்ன பண்ணாங்கன்னா நீக்கினாங்க. இப்போ இதை சொல்லணும்னா தேசிய நீதிபதிகள் ஆணையம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? நேஷ்னல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒன்று கொண்டு வரணும்னு சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னா நீதிபதிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு.
இப்போ நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சின்னு சொல்கிறோம். எதுக்காக? கமிஷன் எதுக்காக? டிஎன்பிஎஸ்சி வேலைக்கு நம்மளெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறக்காக டிஎன்பிஎஸ்சி. அதே மாதிரி ஜுடிஷியலில் அந்த நீதிபதிகளை நியமனம் பண்ணுறக்காகவே தேசிய நீதிபதிகள் நியமனம் ஆணையம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உருவாக்கினாங்க? எப்போனா 99வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2014 படி என்ன பண்ணுறாங்க? உருவாக்கம் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. எப்போ உருவாக்குறாங்க? தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை. அந்த கொலிஜியம்லாம் வேணாம்ப்பா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கமிஷனை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த கமிஷன் மூலமாக நீதிபதிகளை நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 99வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2014 மூலமாக உருவாக்குனாங்க. இது எதுக்காகனா கொலிஜியத்திற்கு மாற்று அமைப்பாக இது வடிவமைக்கப்பட்டுச்சு. ஆனால் 2015 இது திரும்பப்பட்டது. இது திரும்ப பெறப்பட்டது. கேன்சல் பண்ணிட்டாங்க. இது வேணாம் அப்படின்ட்டாங்க. இது வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பியே என்ன பண்ணாங்க? கொலிஜியம் சிஸ்டத்தையே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இது வேண்டான்னு சொன்ன வழக்கு தான் என்னதுங்க? 4th ஜட்ஜஸ் கேஸ். தேசிய நீதிபதிகள் ஆணையம் நீக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ தேசிய நீதிபதிகள் ஆணையம் நீக்கப்பட்ட அந்த வழக்கு அப்படிங்கிறது 4வது நீதிபதிகள் வழக்கு. அப்போ இந்த 4 நீதிபதிகள் வழக்கும் என்னதான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, நியமனம் தொடர்பானது. நீதிபதிகளுடைய நியமனம் தொடர்பான வழக்கு தான் இந்த 4 வழக்குகளும். அதனால் லைட்டாக என்னென்ன எந்தெந்த வருஷம் அதில் என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த 4வது நீதிபதிகள் வழக்கு தான் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய வழக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 4வது நீதிபதிகள் வழக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த என்ஜேஏசி அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க, எப்போ அதையே திரும்ப பெறப்பட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவிக்காலம் குறைந்தபட்ச வயது சொல்லலை. ஆனால் எவ்வளோ வயசு வரைக்கும் பதவியில் இருக்கலாம்? 65 வயசு வரைக்கும் பதவியில் இருக்கலாம். குடியரசுத் தலைவர் 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். குடியரசுத் தலைவர் தான் அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் விரும்புகிற வரைக்கும் உங்கள் பதவியில் இருக்கலாம், நீடிக்கலாம். எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம். எப்போ வேணாலும் குடியரசுத் தலைவர் அவர் என்ன பண்ணிடுவார்? பதவியிலிருந்து அகற்றிடுவாங்க. அடுத்தது வேறு எப்படி காலியாகும் அப்படின்னா, பதவி காலியாகும் அப்படின்னா, தாமாக முன் வந்து பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும்போது பதவி இழப்பர். தாமாக என்ன பண்ணலாம்? பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கலாம். யார்கிட்ட கொடுப்பாங்க? குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. வேற எப்படின்னா, நாடாளுமன்றத்தின் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பதவி இழப்பர். அதாவது இதெல்லாம் 65 வயசு வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய பதவி இழந்துருவார். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் விரும்பும் முறை அவர் நினைச்சாருன்னா எப்போ வேணாலும் பதவியை வந்து என்ன பண்ணலாம்? அவரை அகற்றப்படலாம் பதவியிலிருந்து. அதுக்கப்புறம் தாமாக பதவி விலகிக்கலாம். அப்புறம் இன்னொன்று, கண்டன தீர்மானத்தின் மூலமாக என்ன பண்ணலாம்? அவரை பதவியிலிருந்து நீக்கம் பண்ணலாம். பதவி நீக்கம் அவரை பண்ண முடியும். ஆனால் ப்ரொசீஜர் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் எப்படி ஒரு பொதுவாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் பண்ணுறது, அந்த ப்ரொசீஜரை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஏன்னா இது வரைக்கும் அப்படி பண்ணலை, ஒருத்தரை கூட பண்ண முடியல. பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய பதவி நீக்க தீர்மானம் நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டு வந்து என்ன பண்ணலாம்? நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அவரை பதவியிலிருந்து நீக்கலாம். இப்போ நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த பதவி நீக்கம் அதெல்லாம் வரும்பொழுது யாரை பதவி நீக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு எதிராக இந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க, இதெல்லாம் கொஞ்சம் நியூஸில் கொஞ்சம் அதையும் ரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? சரி, அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னா, பாராளுமன்ற இரு அவைகளில் எந்த அவையில் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். மக்களவை இருக்குது, மாநிலங்களவை இருக்குது, லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. நீங்கள் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவது எந்த அவையில் வேணாலும் கொண்டு வரலாம். லோக்சபாலையும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் லோக்சபாவில் அந்த பதவி நீக்க தீர்மானத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா மக்களவையில் கொண்டு வரப்பட வேண்டுமெனில் 100 உறுப்பினர்களுடைய சப்போர்ட் வேணும். ராஜ்யசபாவில் கொண்டு வரணும் அப்படின்னா 50 உறுப்பினர்களுடைய சப்போர்ட் வேணும். அதாவது அறிமுகப்படுத்துவதற்கு இவ்வளோ சப்போர்ட், நிறைவேறுவதற்கு கிடையாது, அறிமுகப்படுத்துவதற்கு. பாருங்கள், மக்களவையில் கொண்டு வரப்பட வேண்டுமெனில் 100 உறுப்பினர்களும், மாநிலங்களவையில் கொண்டு வருவதற்கு 50 உறுப்பினர்களும் அதனை ஏற்றுக்கொண்டதாக கையொப்பமிட்டு யார்கிட்ட கொடுக்கணும்? அவைத்தலைவர். எந்த அவையில் கொண்டு வரோமோ அந்த அவைத்தலைவர்கிட்ட அதனை கொடுக்கணும். அவைத்தலைவர் அத்தீர்மானத்தை அனுமதிக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். இந்த இடத்துலையே கூட கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அவையில் வேணாலும் கொண்டு வரலாம்.
சரி, நீங்கள் மக்களவையில் அறிமுகப்படுத்துகிறீங்கன்னா 100 உறுப்பினர்கள் வந்து சைன் போட்டு இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இந்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு 100 உறுப்பினர்கள் சைன் போட்டு யார்கிட்ட கொடுக்கணும்? மக்களவைத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். மாநிலங்களவையில் கொண்டு வர்றீங்க அப்படின்னா 50 உறுப்பினர்கள் இந்த அறிமுகப்படுத்துறதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சைன் போட்டு மாநிலங்களவைத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். அப்போது அந்த அவைத்தலைவர் ஏற்றுக்கலாம், நிராகரிக்கவும் செய்யலாதைய. அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதை பற்றி விவாதம் பண்ணுவாங்க. ஏற்றுக்கலை அப்படின்னா அவ்வளோதான், நிராகரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ அவைத்தலைவர் ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அனுமதிக்கிறார். அப்போ அந்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்துகிறாங்கல்ல, அந்த தீர்மானம் 3 உறுப்பினர்கள் அடங்கிய விசாரணை குழுவிடம் செல்லும். ஓகேங்களா? அப்போ சபாநாயகரோ இல்லை வந்து மாநிலங்களவை தலைவரோ அதை ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீர்மானம் எங்கே போகும்னா ஒரு விசாரணை குழுவுக்கு போகும். அந்த விசாரணை குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்க? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார், உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருத்தர், அடுத்தது சிறப்பு வாய்ந்த சட்ட நிபுணர் ஒருவர். இந்த 3 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 3 பேர் இந்த விசாரணை குழுவில் இருப்பாங்க. இந்த விசாரணை குழு என்ன பண்ணும்? விசாரணை செய்து இதை பற்றி அவங்கள ஏன் பதவி நீக்கி, இதனால் இது கரெக்டாக தப்பா அந்த மாதிரி ஆய்வு பண்ணி பாராளுமன்றத்தில் என்ன பண்ணும்? அறிக்கையை சமர்ப்பிக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இந்த அறிக்கையை சமர்ப்பித்ததுக்கப்புறம் பாராளுமன்றத்தின் அவைகளிலும் அவையின் மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை அப்படிங்கிறது என்னது? மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேலே ப்ளஸ் வருகை தந்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு மூலம் பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? அவரை பதவி நீக்கம் பண்ணுவார். அப்போது பாராளுமன்றத்தில் எந்த அவை அனுப்பிச்சா என்ன பண்ணுவாங்க? பாராளுமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இப்போ என்ன, அதாவது எந்த அவை அனுப்புகிறாங்க? விசாரணை குழுக்கு அனுப்புவாங்க. அந்த விசாரணை குழு என்ன பண்ணும்? விசாரிச்சுட்டு எந்த அவை அனுப்பிச்சாங்களோ அந்த அவையில் சப்மிட் பண்ணுமா? அந்த அவையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ லோக்சபான்னு வச்சுக்கோங்க. லோக்சபாவில் என்ன பண்ணணும்? இதில் மொத்த உறுப்பினர்களின் சிறப்பு பெரும்பான்மையில் இது இன்னொரு டைப்பு, 3வது டைப்பு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? சிறப்பு பெரும்பான்மையின் படி தான் இதை நீக்க முடியும். அப்போ சிறப்பு பெரும்பான்மையில் எந்த பிரிவு? 3 டைப் இருக்கும் சிறப்பு பெரும்பான்மையில். இது 3வது டைப்பாக இல்லை ஃபஸ்ட்டு டைப்பாக நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை, அதுபோக வருகை தந்த வாக்களிப்பவர்களின் 3/2 பங்கு உறுப்பினர்கள் இங்கே லோக்சபாவில் ஆதரவு கிடைக்கணும். இங்கே சப்போர்ட் கிடைச்சிச்சு, இங்கே நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா, இங்கே வந்து இந்த சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் இந்த பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்படும். இங்கே நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கே போகணும்? ராஜ்யசபாக்கும் போய் இது நிறைவேறணும். ஓகேங்களா? அப்படி நிறைவேறினா மட்டும்தான் அவங்கள என்ன பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பண்ணுவாங்க. இது கஷ்டமான ப்ரொசீஜர் தான், இது வரைக்கும் யாரையும் பண்ணல. ஆனால் அதற்கான முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இது யாரையும் இது வரைக்கும் பதவி நீக்கம் பண்ணலை. அப்போ என்னங்க ப்ரொசீஜர்? 2 அவையிலையும் கொண்டு வரலாம், எந்த அவையில் வேணாலும் கொண்டு வரலாம். மக்களவையில் கொண்டு வரீங்கன்னா 100 உறுப்பினர்களுடைய அந்த ஆதரவு வேணும் அறிமுகப்படுத்துவதற்கு. மாநிலங்களவையில் கொண்டு வரீங்கன்னா 50 உறுப்பினர்கள் ஆதரவு வேணும். அப்போ அந்த 50 உறுப்பினர்கள் ஆதரவுடன் மாநிலங்களவை தலைவர்கிட்ட கொடுக்கணும், 100 உறுப்பினர்கள் ஆதரவுடன் மக்களவைத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். எங்கே வேணாலும், 2 இடத்துலையும் இல்லை, எந்த இடத்துல வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த அவைத்தலைவர் எந்த அவையில் அறிமுகப்படுத்துகிறாங்கனோ அந்த அவைத்தலைவர் அந்த தீர்மானத்தை அனுமதிக்கலாம், இல்லைன்னா நிராகரிக்கலாம். நிராகரிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிச்சு. ஒருவேளை அந்த தீர்மானத்தை அனுமதிச்சாங்க அப்படின்னா அதை எங்கே கொண்டு போவாங்க? விசாரணை குழுக்கு அனுப்புவாங்க. அந்த விசாரணை குழுவில் 3 பேர் இருப்பாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க, சிறப்பு வாய்ந்த சட்ட நிபுணர் இருப்பாங்க. அப்போ விசாரணை குழு வந்து ஆய்வு பண்ணி பாராளுமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்கும். ஓகேங்களா? அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 2 அவையுமே, லோக்சபை எந்த சபையில் அறிமுகப்படுத்திருந்தாலும் சரி, அந்த அவை என்ன பண்ணணும்? மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை, அதுபோக வருகை தந்து வாக்களித்தவர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு கிடைச்சிச்சு அப்படின்னா பதவி நீக்க தீர்மானம் நிறைவேறும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்வார். இப்போ லோக்சபாவில் இது பண்ணாங்க அப்படின்னா ராஜ்யசபாலையும் அந்த அங்கே நிறைவேற்றப்படணும். இல்லை ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா லோக்சபாலையும் அது நிறைவேற்றப்படணும். அப்போ 2 அவையுடைய சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் என்ன பண்ணுவாங்க? பதவி நீக்கம் பண்ணுவாங்க. யார் பதவி நீக்கம் செய்வாங்க? குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரங்களும் பணிகளும் என்னென்ன? உச்சநீதிமன்றத்தை நம்ம ஆவண நீதிமன்றம் சொல்லுவோம், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு இது நடக்குதுன்னா அது எல்லாமே பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் ஆவணம்
ஆவணத்தை பதிவு பண்ணி வைக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் அப்படிதான், ஆவண நீதிமன்றம் நம்ம சொல்லுவோம். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ரெண்டுமே ஆவண நீதிமன்றம் தான். அப்போ உச்சநீதிமன்றம் ஆவண நீதிமன்றம் நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, சட்டப்பிரிவு 121 பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் நடத்தை குறித்து பாராளுமன்றத்தில் விவாதம் மேற்கொள்ளக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது எப்போ அந்த கண்டன தீர்மானத்தின் மூலம் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க, அப்போ பேசுறது வேற. அதை தவிர மற்ற எங்கேயுமே பாராளுமன்றத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குறித்து என்ன பண்ணக்கூடாது, விவாதம் மேற்கொள்ளக்கூடாது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 121. கண்டன தீர்மானம் கொண்டு வரும் பொழுது பண்ணுவாங்க, அதை தவிர மற்ற இடத்துல அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சட்டப்பிரிவு 141 என்ன சொல்லுது பாருங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றத்தின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்றன. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துவதாக அமையும். அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு சொல்லலாமா? அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 141. அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன பண்ணும், எல்லா நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஓகேங்களா? எல்லா நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றத்துடைய நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழே தான் இயங்குது அப்படின்னு சொல்கிறோம். சட்டப்பிரிவு 141. அடுத்தது ஒரு முக்கியமான சட்டப்பிரிவுங்க, ஆர்டிக்கல் 142. இது அடிக்கடி நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. நியூஸில் வரும்பொழுது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இதை நம்ம பார்க்கலாம். இது என்னென்னா உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம்னே சொல்லலாம். ஒரு முழுமையான நீதி கிடைக்க வேணும் அப்படிங்கிறக்காக உச்சநீதிமன்றம் எந்த சட்டத்தையும் பார்க்காம தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு முழுமையான நீதி கிடைக்கணும் அப்படின்னா அதில் யாருமே தலையிட முடியாது. உச்சநீதிமன்றம் இப்போ நிறைய வழக்கில் பாருங்கள், ஆர்டிக்கல் 142 பயன்படுத்தி நிறைய தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் யாருமே தலையிட முடியாது. ஓகேங்களா? இப்போ ஆர்டிக்கல் 142னா நீங்கள் முழுமையான நீதி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்லனா, சாட்சியெல்லாம் பார்க்காம மனசாட்சிப்படி கொடுக்கறது தீர்ப்பு அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த முழுமையான நீதி கிடைக்கணும் அவங்களுக்கு. சட்டத்தின்படி அந்த தீர்ப்பு கொடுக்க முடியாது சில இடத்துல. ஓகேங்களா? அதாவது அவங்கக்கிட்ட நியாயம் இருக்கும், ஆனால் சட்டத்தின்படி அந்த இடத்துல அவங்களுக்கு முழுமையான நீதியை நம்மளால் கொடுக்க முடியாது சில இடத்துல. நான் சொல்கிறேன், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய ஆர்டிக்கல் 142 பயன்படுத்தி அவங்களுக்கு முழுமையான நீதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையுமே பார்க்காம அவங்க ஒரு தீர்ப்பு, மனசாட்சிப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அதுதான் ஆர்டிக்கல் 142. ஓகேங்களா? அது மனசாட்சிப்படி அப்படின்னா ஒரு ஜென்ரலாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேங்க. முழுமையான நீதி கொடுக்கறதுக்காக இந்த ஆர்டிக்கல் 142 அவங்க பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? அதை ஏன் எதுக்கு இப்படி தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு யாருமே கேள்விக்கு, இந்த சட்டம் இப்படி சொல்லுதே, நீங்கள் ஏன் வேறு மாதிரி தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு அந்த சுப்ரீம் கோர்ட்டை நம்மளால் கேட்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஆர்டிக்கல் 142ங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன், அதுக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இருக்குது. நீங்கள் நியூஸில் இனி வரும்பொழுது பாருங்கள், கண்டிப்பாக ஆர்டிக்கல் 142 பற்றி வரும். இதன் அடிப்படையில் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். அப்போ ஆர்டிக்கல் 142 நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நான் நோட்ஸ் கொடுக்கல, ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு வழக்கினை ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் கொண்டுள்ளது. ஓகேங்களா? இப்போ ஒரு வழக்கு ஒரு உயர்நீதிமன்றத்தில் நடந்துட்டுருக்குன்னா அது வேறொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 139A. புக்கில் உங்களுக்கு இது சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க, நான் ஆர்டிக்கலோட சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ப்ரொவிஷன் இல்லை, அதனால தான் நம்ம ஆர்டிக்கலும் படிக்க வேண்டியது இருக்குது. லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? பாருங்க, அரசமைப்புக்கு விளக்கம் அளிப்பதில் உச்சநீதிமன்றம் தான் இறுதி அதிகாரம் கொண்டுள்ளது. நம்ம நிறைய டைம் இதை பார்த்துட்டோம். என்னதான் உயர்நீதிமன்றங்களில் வழக்கு இதெல்லாம் இருக்குது, மற்ற நீதிமன்றங்களில் வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த அரசமைப்பில் இப்படிலாம் இருக்குது, இதன் அடிப்படையில் நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம் இது எப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்கல்ல. கான்ஸ்டிடியூஷனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் எல்லா பக்கம் இந்த அரசியலமைப்பு ரிலேட்டடாக எழுது, ஏதோ ஒரு வழக்கில் டவுட் இஷ்யூலாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த அரசமைப்பு இப்படி தான் இருக்குது, இந்த மாதிரி தான், இதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பணிகள் இருக்கணும், இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கணும், அரசமைப்பு இப்படி இருக்குன்னு அந்த அரசமைப்பை விளக்கம் அளிப்பாங்க. பார்த்தீங்களா? அந்த விளக்கம் அளிக்கக்கூடிய இறுதி அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது. அரசியலமைப்பு இப்படி தான் கொடுத்துருக்காங்க, இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை விளக்கம் கொடுக்கறது யார் தான்? இறுதி அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா?
இது பாருங்க, இதெல்லாம் வந்து அதிகாரங்கள். இன்னும் அதிகாரம் இருக்குது, அதை நம்ம தனியாக பார்க்கலாம். சட்டப்பிரிவு 121, சட்டப்பிரிவு 141 என்ன சொல்லுது, சட்டப்பிரிவு 139 என்ன சொல்லுது, என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகார வரம்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பாருங்க, உச்சநீதிமன்றமே அசல், மேல்முறையீட்டு, ஆலோசனை வழங்குதல் என 3 அதிகாரம். நம்ம எத்தனை டைப் ஆஃப் அதிகார வரம்புகள் இருக்குது, ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். உச்சநீதிமன்றத்துக்கு எத்தனை வகையான அதிகார வரம்புகள் இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. மற்றதெல்லாம் இருக்கும், ஆனால் இந்த 3 தான் மெயின். அசல், மேல்முறையீட்டு, ஆலோசனை வழங்குதல். சரி, அப்போ அந்த அசல் நீதி வரையறைன்னா என்ன, அசல் அதிகார வரம்புனா என்ன, மேல்முறையீட்டு அதிகார வரம்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. பாருங்க, ஃபஸ்ட்டு அசல் அதிகார வரம்பு. அதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா தனக்கே உரிய நீதி வரையறை, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது தனக்கே உரிய அப்படின்னு என்னென்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இந்த கேசஸ் சம்மந்தமாக நம்ம டைரெக்டாக உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தான் போக முடியும். தனக்கே அதுக்கு மட்டும்தான் உரிய ஒரு அதிகார வரம்பு, அதுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கோர்ட்டுக்குமே கிடையாது, உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அது இருக்குது. அப்படிங்கிறது தான் அசல் அதிகார வரம்பு, இல்லைன்னா தனக்கே உரிய நீதி வரையறைன்னு சொல்லலாம். அப்போ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 131. ஆர்டிக்கல் 131. உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகளை நம்ம என்ன சொல்லுவோம், தனக்கே உரிய நீதி வரையறைக்குட்பட்டவையாகும். அவையில் என்னென்னலாம் சொல்லலாம், இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள். இப்போது நம்ம முன்னாடியே சொன்னோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இல்லை மற்ற மாநிலங்களுக்கு இடையில் பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதை நம்ம எங்கே தான் போகணும், சுப்ரீம் கோர்ட்டு தான் போக முடியும். ஒரு ஸ்டேட்டுடைய ஹைகோர்ட்டுக்கு நம்மளால் போக முடியாது. ஓகேங்களா. அதே மாதிரி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்கள், 2-3 மாநிலங்களுக்கு இடையில் பிரச்சனையாக இருக்குது. அப்போ அது ஒரு குறிப்பிட்ட மாநில ஹைகோர்ட்டுக்கு மட்டும் போக முடியுமா, கிடையாது. அது 2-3 மாநிலங்கள் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ எங்கே தான் போக முடியும், உச்சநீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். இதெல்லாம் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். இதுக்கு மட்டுமே உரிய நீதி வரையறை. அடுத்தது பாருங்க, அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது, அந்த உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள், அதையும் இங்கே தான் போக முடியும். தனக்கே உரிய நீதி வரையறை உச்சநீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். ஓகேங்களா. பாருங்க, ஆகையென உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறைக்குட்பட்டதாகும். அப்போ அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாக நம்ம அங்கே போகிறோம், உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போகிறோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்குகிறது. நாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்பொழுது பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா, 5 வகையான நீதி பேராணை பார்த்துட்டு அது என்னென்ன நீதி பேராணைன்னு பார்த்தோம். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்டியோராரி, கோவாரண்டோ. இந்த 4 நீதி பேராணையை பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. அந்த நீதி பேராணை என்னென்னு சொல்லி பாருங்கள் நீங்களே. உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்போ 5 வகையான நீதி பேராணைகள் என்னென்ன, அது என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அப்போ அடிப்படை உரிமைகள் தொடர்பாக அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன பண்ணும், நீதி பேராணையை உச்சநீதிமன்றம் வெளியிடும், உயர்நீதிமன்றமும் வெளியிடும். அதை நம்ம அங்கே பார்க்கும்பொழுது பார்க்கலாம். அப்போ தனக்கே உரிய நீதி வரையில் இந்த 3 பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சட்டப்பிரிவு, அதாவது அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த உயர்நீதிமன்றத்துக்கும் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் ஒரு சென்ட்ரலாக ஒரு இது அப்படின்னு பார்க்கும் பொழுது உச்சநீதிமன்றம், அதனால தான் இதை தனக்கே உரிய நீதி வரையறையில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. அப்போ இது 3 பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. எதெல்லாம் நேரடியாக வரும் வழக்குகள், அடிப்படை உரிமைகள் தொடர்பாக வந்துச்சுன்னா அவங்க நீதி பேராணையை வெளியிடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆர்டிக்கல் என்னது, ஆர்டிக்கல் 131. அடுத்தது பாருங்க, மேல்முறையீட்டு நீதி வரையறை. உச்சநீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும். நம்ம முன்னாடியே சொன்னோம், உச்சநீதிமன்றம் தான் உயர்ந்தபட்ச ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம். அதை தான் சொன்னோம். ஏன்னா அதுக்கு மேலே எங்கேயுமே வேற எங்கேயும் போய் அப்பீல் பண்ண முடியாது, அவங்களுடைய தீர்ப்பு இறுதியானது. ஓகேங்களா. பாருங்க, உச்சநீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகும். ஓகேங்களா. மாநில உயர் நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. நம்ம முன்னாடி பார்த்தா இப்போ ஹைகோர்ட்டில் ஏதோ ஒரு கேஸ் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம். அப்போ மாநில ஹைகோர்ட்டில் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புக்கு எதிராக அதனுடைய வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும், விசாரிக்கும். அதுதான் மேல்முறையீட்டு நீதி வரையறை.
அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க சரி அப்படி அந்த மேல்முறையீடு பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை என உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அவ்வழக்குகளை என்ன பண்ணும், உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முடியும். இப்போ மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னாவே உயர்நீதிமன்றத்துக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். இது தொடர்பாக மேலும் சட்ட விளக்கம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் உயர்நீதிமன்றம் சர்டிஃபிகேட் கொடுக்கும். அந்த சர்டிஃபிகேட் அது கொடுத்தா மட்டும்தான் அந்த வழக்கை எங்கே பண்ண முடியும், உச்சநீதிமன்றத்தில் நம்ம அப்பீல் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த மேல்முறையீடா, அப்போ உச்சநீதிமன்றத்தில் 4 வகையான மேல்முறையீட்டு வழக்குகள் விசாரிக்கப்படுது. அப்போ எத்தனை வகையான அப்பீல் அங்கே அப்பீல் கேசஸ் விசாரிக்கப்படுதுன்னா 4. என்னென்ன? அரசியலமைப்பு சார்ந்த மேல்முறையீடு, கான்ஸ்டிடியூஷன் தொடர்பாக ஏதாவது மேல்முறையீடு இருந்துச்சுன்னா. அடுத்தது சிவில் கேசஸ், உரிமையியல் வழக்குகள் சார்ந்த மேல்முறையீடு. அடுத்தது குற்றவியல், கிரிமினல் கேசஸ் சார்ந்த மேல்முறையீடு. அப்போ மேல்முறையீடு அப்படிங்கிறது உரிமையியல் வழக்குகளுக்கான மேல்முறையீடு மட்டும் கிடையாது, உரிமையியல், குற்றவியல், அடுத்தது அரசியலமைப்பு சார்ந்த மேல்முறையீடு. இந்த 3 சார்ந்த வழக்குகளுக்கான மேல்முறையீட்டை எங்கே பண்ணலாம், உச்சநீதிமன்றத்தில் பண்ணலாம். அப்போ அரசியலமைப்பு சார்ந்த மேல்முறையீடை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 132. இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அப்படியே கொடுத்துட்டேன் ஆர்டிகளையும். உரிமையியல் வழக்குகள் சார்ந்த மேல்முறையீடு பார்த்தீங்கன்னா 133, குற்றவியல் வழக்குகள் சார்ந்த மேல்முறையீடு 134. அடுத்தடுத்து இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம், அதுக்காக சொன்னேன். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது சிறப்பு அனுமதி மேல்முறையீடு, SLPன்னு சொல்லுவோம், ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்லுவோம். இது ஆர்டிகல் 136. இது நியூஸில் எங்காவது வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது என்னன்னா சிறப்பு அனுமதி மேல்முறையீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இனி மேல்முறையீடு பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கும் பொழுது இதையே சிறப்பு அனுமதி மேல்முறையீடை பயன்படுத்துவாங்க. அது ஆர்டிகல் 136. இது ஒரு டைப் ஆஃப் மேல்முறையீடு தான், எதுலையுமே வராது. இந்த இதில் எதுவுமே அடங்காத ஒரு விஷயத்துக்கு மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா சிறப்பு அனுமதி மேல்முறையீடு, அதுதான் சட்டப்பிரிவு 136. இந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றமே அசல் நீதித்துறையையும் கொண்டிருக்கு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு 2ஐயும் கொண்டிருக்கு, 2 அதிகாரங்களையும் கொண்டிருக்கு. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம சொன்னோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான வழக்குகளை என்ன பண்ணலாம், அங்கே தான் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணலாம், விசாரிக்கலாம். தொடர்புடைய வழக்குகளில் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அதுக்கு இருக்குது. நேரடி அங்கே போகலாமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான வழக்கை நம்ம ஸ்டேட்டில் இருந்தாலுமே டைரெக்டாக நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியும். இன்னொன்று என்னது, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்திற்கு அசல் நீதி வரையறையும் இருக்குது. அது என்னது, டைரக்டாக நேரடியாக அங்கேயே நம்மளால் கொண்டு போக முடியும். இன்னொன்று மேல்முறையீட்டு அதிகார வரம்பும் இருக்குது. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பாக வழக்கை நம்ம எங்கே தொடுக்கலாம், ஹைகோர்ட்லேயும் தொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அந்த ஹைகோர்ட்டில் அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக இல்லைன்னா இதை நம்ம எங்கே பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட்டில் இதை மேல்முறையீடு பண்ண முடியும். அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் அசல் நீதி வரையறையும் இருக்குது, அசல் அதிகார வரம்பு இருக்குது. நேரடியாக அதை அங்கே வழக்கை கொண்டு போகலாம், மேல்முறையீடு மூலமாக அந்த வழக்கை கொண்டு போகலாம். அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்திற்கு 2 அதிகாரங்கள் இருக்குது. அது என்னென்ன அதிகாரங்கள், அசல் அதிகார வரம்பு இருக்குது, மேல்முறையீடு அதிகார வரம்பு இருக்குது. புரிஞ்சதுங்களா? ஓகே, திருப்பி ரீட் பண்ணுங்க. சில விஷயங்கள் குழப்பும் பொழுது திருப்பி ரீட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இது நம்ம முன்னாடியே போன இதுலேயே பார்த்தோம். சர் ஹரிசிங் கோர் இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை உணர்ந்தவர் 1921 உணர்ந்தவர் யாருன்னா சர் ஹரிசிங் கோர். இங்கே மேல்முறையீடு ரிலேட்டடாக பார்த்தங்காட்டி இதை நம்ம பார்த்துட்டோம். இது முன்னாடியே பார்த்தோம், திருப்பி ஒரு டைம் பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? இது என்னது, அசல் அதிகார வரம்பு பார்த்துட்டோம். அடுத்தது மேல்முறையீட்டு நீதி வரையறை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசனை நீதி வரையறை, இது 3வது. 3 டைப்புன்னு பார்த்தோம், இது 3வது. இது என்னன்னா, இது ஆலோசனை நீதி வரையறை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் 143. அதாவது என்னன்னா, பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்துடைய கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது. இப்போ என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம் சம்பந்தமா ஒரு என்ன அதுக்கு இப்போ என்னன்னா, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீர்ப்பு தொடர்பாக
ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அது வந்து பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் இல்லை அப்படின்னா, அது எதற்காக அப்படி தீர்ப்பு கொடுத்தீங்க, அவங்களுடைய கருத்தை பெறுவதற்காக அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கொடுக்குது. அவங்க கேட்கலாம். அந்த அவங்க கொடுத்த தீர்ப்புக்கு குடியரசுத் தலைவர் என்ன கேட்கலாம்னா விளக்கம் கேட்கலாம். அப்படி விளக்கம் கேட்பதற்கான அதிகாரத்தை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 143. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கவர்னர் வந்து மாநிலங்களில் கவர்னருக்கு வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கன்னா கவர்னர் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. நிறைய மாநிலங்கள் அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா, நிறைய கேசஸ் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மாதிரி போச்சு. அப்படிங்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது என்ன பண்ணாங்கன்னா, கவர்னரோ குடியரசுத் தலைவரோ ஒரு பில் வருதுன்னா இந்த காலத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் பண்ணாங்க. ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷனில் அந்த நிர்ணயம் கிடையாது. அதாவது கவர்னருக்கு ஒரு பில் அனுப்புகிறோன்னா அவர் எவ்வளோ நாள் வேணாலும் அதை வச்சுக்கலாம். அதன்படி தான் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ஓகேங்களா, எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சிடணும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த பில்லுக்கு ஓகே சொல்லிடணும், இல்லை பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கண்டிஷனும் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்கல. ஓகேங்களா, அதனால் நிறைய கேசஸ் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வந்த பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கவர்னரோ குடியரசுத் தலைவரோ அவங்க கிட்ட ஒரு பில் போகுதுன்னா அந்த பில்லை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த காலத்துக்குள்ள ஒரு 3 மாதம் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா பதில் சொல்லிடணும். நிராகரித்தாலும் அதுக்குள்ளே நிராகரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஓகேங்களா, அந்த தீர்ப்புக்கு என்ன பண்ணாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் 143 அடிப்படையில் கேள்வி கேட்டு ஒரு கருத்து கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நீங்கள் ஒரு இது மாதிரி பண்ணுறீங்க, அதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்தா புரிஞ்சிருக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கூட அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ என்னென்னா இதுக்கு வந்து விளக்கம் கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன் இதை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு ஜுடிஷியரிக்கு வந்து ரைட்ஸ் இருக்கா? அப்போ இவ்வளோ காலம் அப்படிங்கிறது அரசியலமைப்பில் இல்லையே, இதை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு ஜுடிஷியரிக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதன் அடிப்படையில் கருத்து கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 143 அடிப்படையில் கருத்து கேட்டு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது 3 மாதம்லாம் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி தீர்ப்பு கொடுத்தாங்களா, அதையெல்லாம் மாற்றி இல்லை. அப்படி வந்து ஜுடிஷியரி அந்த மாதிரி இது கொடுக்க முடியாது. கூடிய விரைவில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன தீர்ப்பையே வந்து கொஞ்சம் மாற்றி சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. நான் இப்போ லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு வீடியோவே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா ஆர்டிக்கல் 143 அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் என்ன இருக்குது, உச்சநீதிமன்றத்துடைய அந்த கருத்தை பெறுவதற்கு அதிகாரம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். எப்படி வந்து ஆர்டிக்கல் 142 நான் முக்கியம்னு சொன்னால் அதே மாதிரி 143 முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஆர்டிக்கல் 143 பற்றியே வந்து நம்ம ஒரு வீடியோவை பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுன்னு நான் சொன்னேன்ல, அது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நான் லைட்டாக தான் சொல்லியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் லைட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு மேலோட்டமாக நான் சொன்னேன். ஓகேங்களா, அப்போ இந்த 3 நீதி வரையறையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. அது போக வேறு அதிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னா நீதி புனராய்வு அதிகாரம். நீதி புனராய்வு அதிகாரம் அப்படின்னு என்னதுன்னா நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். என்னதுங்க, ஒரு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதைய செல்லாததாக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கா? ஒரு சட்டத்தினை அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இருக்குது. அறிவிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ ஒரு சட்டம் பாராளுமன்றம் இயற்றக்கூடிய ஒரு சட்டம் அரசமைப்பிற்கு எதிரானதாக இருக்குது, முரணானதாக இருக்குது அப்படின்னா அது முரணானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை செல்லாததாக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்குது. அந்த அதிகாரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதை என்ன சொல்லுவோம்னா நீதி புனராய்வு அதிகாரம் சொல்லுவோம், இல்லைன்னா நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒரே பேர் தான். அப்போ பின்வரும் தனிப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரங்களை உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது. என்னென்னது? மத்திய மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள், அது தொடர்பாக நீதி புனராய்வு அதிகாரம் இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள், கருத்து வேற்றுமைகளை விளக்கி தெளிவுபடுத்துதல், அதில் நீதி புனராய்வு அதிகாரம் இருக்குது. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் போன்றவைகளை உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது. அதாவது பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டம் தான்
செல்லாதுன்னு அறிவிக்க முடியுமா? கிடையாது. மாநில சட்டமன்றங்கள் இயற்றக்கூடிய சட்டங்களும் அரசியலமைப்புக்கு முரணாக இருந்துச்சுன்னா அதையும் செல்லாதாக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கலாம். எதுலாம் அந்த அதிகாரம் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இங்கே லைட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீதி புனராய்வுனா என்னன்னு பார்த்துக்கணும். இது ஒரு அதிகாரமா? அதுக்கப்புறம் வேறு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது? இதர நீதி வரையறையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, உச்ச நீதிமன்ற பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். இதை நாம் முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது, குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது. அதாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்முறைகள் வழிமுறைகள் அதையெல்லாம் ஏதாவது ஒழுங்குபடுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடியே இருக்கும், அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா ஒழுங்குபடுத்துவதற்கு விதிகளெல்லாம் உருவாக்கணும்ல. அந்த விதிகளை உச்ச நீதிமன்றம் உருவாக்கலாம். ஆனால் யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, உச்ச நீதிமன்றம் தனது பணி அமைப்பின் மீதான முழு கட்டுப்பாட்டினையும் கொண்டுள்ளது. ஓகேங்களா? அப்போ இந்த அதிகார வரம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 3 டைப் ஆஃப் அதிகார வரம்பு அதில் கொடுத்த ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 142, ஆர்டிக்கல் 143 ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஓகேங்களா? அப்புறம் அந்த நீதி பேராணைகளை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தனக்கே உரிய நீதி வரையறை எந்த ஆர்டிக்கலில் வருது? ஆர்டிக்கல் 131. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு நீதி வரையறையிலும் என்னென்னலாம் வருது, என்னென்ன வழக்குகள்லாம் வருது அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீதி புனராய்வு நம்ம அடிக்கடி பார்த்தது தான். இது ஒரு அதிகாரம். அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம உச்சநீதிமன்றத்தை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தலைமை வழக்கறிஞர் நம்ம பார்த்தோம். மத்திய அரசுக்கு ஒரு தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க. அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவோம். மாநில அரசுக்கும் ஒரு தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவோம். அதாவது இந்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நீதித்துறைக்குள்ளே வந்தாலும் ஆனால் இவர் நிர்வாகத்துடைய ஒரு ஆள். ஓகேங்களா? தலைமை வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம், கவர்மெண்ட் சார்பான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரும் சரி, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரும் சரி, நீதித்துறைக்குள்ளே தான் வருவாங்க. ஆனால் அவங்க நிர்வாகத்தை நம்ம பார்த்தோம்ல, அந்த நிர்வாகம், நீதித்துறை, சட்டமன்றத்துறைன்னு பார்த்தோம்ல. அப்போ அந்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் எங்கே வந்தார்? நிர்வாகத்துறையின் கீழே தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுடைய ஒருத்தருங்க, கவர்மெண்ட் சார்பாக வாதாடக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா? சரி பாருங்கள், இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 10th குடிமையியல் லெசன் 2 மத்திய அரசு 2.5 இருக்கும். ஓகேங்களா? சரி பாருங்கள், இது ஒரு சின்ன டாபிக் தான், சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அறிமுகம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. அப்போ தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 76. இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. இவர் தான் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரின்னு சொன்னோன்னா நீங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே போடக்கூடாது. உயர்ந்த சட்ட அதிகாரியாருங்க மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தான். இவருக்கு வந்து என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் நீதிபதி ஆகணும்னா என்னென்ன தகுதிகள் வேணுமோ அதே தகுதி யாருக்கு வேணும்? மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கும் வேணும். அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு என்னென்னலாம் தகுதி? அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். இது முக்கியமான கண்டிஷன். அடுத்தது, ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக இருந்திருக்கணும். இல்லைனா உயர் நீதிமன்றத்தில் 10 வருஷம் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். இல்லைனா குடியரசுத் தலைவரின் பார்வையில் மேம்பட்ட சட்ட வல்லுநராக இருந்திருக்கணும். இந்த 3 கண்டிஷனில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை. இது கண்டிப்பாக இருக்கணும், குடிமகனாக இருக்கணும். இதில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அவங்கள தலைமை வழக்கறிஞரை என்ன பண்ண முடியும்? நியமிக்க முடியும். சரி, அப்போ யாருங்க அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர். அப்போ மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யாருங்க? குடியரசுத் தலைவர். அப்புறம் சரி, எவ்வளோ நாள் இவருக்கு ஏதாவது பீரியட் இருக்குங்களா? இப்போ 5 வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பீரியட் இருக்கான்னு கேட்டால் இவருக்கு கிடையவே கிடையாது. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை இவர் பதவியில் நீடிக்கலாம். எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம். குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் அவர் பதவியில் இருக்கலாம். எந்த நேரத்தில் வேணாலும் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம். இல்லை அப்படின்னா அவராக பதவி விலகணும்னு நினச்சாரு அப்படின்னா பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம்.
புரிஞ்சுதுங்களா? அப்போ என்னது, இதெல்லாம் வந்து சின்ன சட்டப்பிரிவு 76 நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி இவர் தான். உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணுமோ அதே தகுதி இவருக்கு வேணும். அடுத்தது குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைக்கும் இவர் பதவியில் நீடிக்கலாம். இல்லை பதவி விலகணும்னு நினச்சார் அப்படின்னா தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். இவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு என்ன பண்ணுவார்னா ஆலோசனை கொடுப்பார். குடியரசுத் தலைவர் குறிப்பிடக்கூடிய சட்ட விவகாரங்கள் அதன் மேலே என்ன பண்ணுவார், இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை கொடுப்பார். அடுத்தது குடியரசுத் தலைவரால் ஒதுக்கப்படும் சட்ட ரீதியிலான மற்ற கடமைகளையும் அவர் மேற்கொள்வார். குடியரசுத் தலைவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ, சட்ட ரீதியாக என்னென்னலாம் சொல்கிறாரோ அதை செய்யணும். அதுதான் அவருடைய வேலை. அரசியலமைப்பு சட்டம் அல்லது ஏனைய சட்டத்தின்படி வழங்கப்படும் பணிகளையும் அவர் மேற்கொள்வார். அரசியலமைப்பு சட்டத்தில் இவருக்கு என்னென்ன பணிகள்லாம் கொடுத்துருக்காங்க, மற்ற லாஸ்லாம் இருக்குல்ல, அதில் என்னென்ன பணிகள்லாம் கொடுத்துருக்காங்க இவருக்கு, அந்த பணிகள்லாம் இவர் செய்யணும். ஒரு கவர்மெண்ட் சார்பாக அவர் வாதாடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் வழக்காடும் உரிமை இவருக்கு இருக்கு இந்திய கவர்மெண்ட் சார்பாக. ஓகேங்களா? இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவர் வாதாடக்கூடாது. ஓகேங்களா? அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை இருக்கு. நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவையில் இருக்குல்ல, அந்த 2 அவையுடைய செயல்முறைகளில் சரி பேசுறக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கும் கலந்துட்டு அதை பார்க்கறக்கும் இவருக்கு உரிமை இருக்குது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்கு அளிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக அவர் இடம்பெறுவார். அதாவது நாடாளுமன்ற ஈரவை கூட்டம்னாலும் சரி, இல்லை நாடாளுமன்றத்தின் ஏதோ ஒரு அவையின் கூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை குழுல இருக்குல்ல அந்த குழு கூட்டத்திலோ அவர் உறுப்பினராக இடம் பெறலாம். ஆனால் வாக்களிக்க முடியாது. இத்தனை உறுப்பினர்கள் ஆதரவு தேவை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஆதரவை அவர் கொடுக்க முடியாது, வாக்கு அளிக்க முடியாது. வாக்கு அளிக்காமல் சும்மா கலந்துக்கலாம் கூட்டத்தில். ஓகேங்களா? அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 88. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் உறுப்பினராக கலந்துக்கலாம், ஆனால் வாக்களிக்க முடியாது. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்தின் மேலே வாக்களிக்க முடியாது. அடுத்தது பாருங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்களிப்புகளையும் இவரும் பெறுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 105. இவர் ஒரு உறுப்பினராக இருப்பார். வாக்களிக்கும் உரிமை இல்லாமல் உறுப்பினராக அவர் கலந்துக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்னலாம் சலுகை கிடைக்குதோ, சட்ட விலக்களிப்புகள் கிடைக்குதோ அதுவும் இவருக்கு கிடைக்கும். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 105. அப்போ இவர் நீதித்துறையில் இருந்தாலும் எங்கே வந்துடுறாரு, நிர்வாகத்துறையின் கீழே வந்துடுறாரு. உறுப்பினர்கள் எல்லாமே எங்கே வர்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே எங்கே வந்துடுவாங்க, நிர்வாகத்துக்கு கீழே வருவாங்களா? சட்டமன்றத்துக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் எங்கே வந்துடுவாங்க, நிர்வாகத்துக்கு கீழே இருப்பாங்களா? அப்போ இவரும் ஒரு உறுப்பினராக இங்கே வர்றாரு, ஆனால் வாக்கு மட்டும் அளிக்க முடியாது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் சட்ட விலக்களிப்புகளும் யாருக்கு கிடைக்கும், இவருக்கு கிடைக்கும். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 105. அப்போ சட்டப்பிரிவு 88 ரொம்ப முக்கியமானதுங்க. சட்டப்பிரிவு 76, சட்டப்பிரிவு 88, சட்டப்பிரிவு 105 இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இவருக்கு துணையாக சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எனும் சட்ட அதிகாரிகள் அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுவார். பார்த்துக்கோங்க, இவருக்கு சப்போர்ட்டாக சொலிசிட்டர் ஜெனரல், அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ இவங்களை யார் நியமனம் பண்ணுறாங்க, அரசாங்கம், கவர்மெண்ட் நியமிக்குது. இது ரொம்ப முக்கியமானது. கேட்கலாம், சொலிசிட்டர் ஜெனரல் யாரால் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது, இவர் மத்திய அரசின் முழு நேர அதிகாரிகளும் கிடையாதுங்க. இவர் மத்திய அரசின் முழு நேர அதிகாரி அல்லாத காரணத்தினால் இவரை அரசாங்க அதிகாரியாக சொல்ல முடியாது. இவர் கவர்மெண்ட் சார்பாக வாதாடுறாரு, கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு, ஆனால் இவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிடையாது அப்படிங்கிறாங்க. மத்திய அரசுடைய முழு நேர அதிகாரிலாம் அவர் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லும் பொழுது போய் அதை பண்ணிட்டு வந்தால் போதும். ஓகேங்களா? அவருக்கு முழு நேர அதிகாரின்னு அவரை நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்தியாவின் முதல் தலைமை வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MC செடல்வாட்.
இந்தியாவின் தற்போதைய 16வது தலைமை வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கட்ரமணி. தலைமை நீதிபதிக்கும் தலைமை வழக்கறிஞருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்தியாவின் முதல் தலைமை வழக்கறிஞர் MC செடல்வால்ட். இப்போ யார் இருக்காங்கன்னா 16வது தலைமை வழக்கறிஞர் இருக்காங்க. யாருன்னா ஆர் வெங்கட்ரமணி. ஓகேங்களா? அதே மாதிரி அட்டார்னி ஜெனரலோ அட்வொகேட் ஜெனரலுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. அப்போ இதில் நீங்கள் என்னென்ன பார்க்கணும்? சட்டப்பிரிவு 76 பார்க்கணும். நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி இவர் தான். இவருடைய உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு என்னென்ன தகுதியில் வேணுமோ அதே தகுதி வேணும். அப்புறம் இவங்களுடைய அதிகாரம் என்ன? குடியரசுத் தலைவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதை செய்யணும். அரசமைப்பில் இவருக்கு என்னென்ன பணிகள்லாம் கொடுத்துருக்காங்களோ அதையெல்லாம் செய்யணும். நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளில் பேசுவதற்கு பங்கு கொள்வதற்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. இவர் ஒரு உறுப்பினராக கலந்துக்கலாம், ஆனால் வாக்கு மட்டும் அளிக்க முடியாது. சட்டப்பிரிவு 88 சட்டப்பிரிவு 105 பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இவருக்கு துணையாக சொலிசிட்டர் ஜெனரல், கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலை யாரை நியமிக்கிறாங்க? மத்திய அரசாங்கம் நியமிக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிறது எல்லாமே அந்த கீவேர்டுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த கீவேர்டு பார்த்தா அந்த சென்டென்ஸும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுக்காக தான் அந்த கீவேர்டு கொடுக்குற. நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் பொழுது கூட அந்த கீவேர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த கீவேர்டு செட் ஆகலைன்னா வேறு கீவேர்டு கூட அதுக்குள்ளேருந்து எடுத்துக்கலாம். நான் மெயினான அந்த கீவேர்டை தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ கிளாஸ் எடுக்கும் பொழுதே நீங்கள் இதெல்லாம் எழுதிக்க முடியும் உங்களால். அதுக்காக தான் அந்த ஹைலைட் பண்ணி கொடுக்கறது. சில விஷயங்களை ஹைலைட் பண்ணாமல் இருப்பேன்னா அது ஜஸ்ட்டு நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கவனிக்க இதெல்லாம் எழுதிடலாம்ல. முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் கவனிக்க நீங்கள் நோட்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல புரிதல் ஏற்படும். ஸ்பீடாகவும் எழுதுன மாதிரி இருக்கும், நோட்ஸும் ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் கிளாஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் PDF பார்த்து நோட்ஸ் எழுதிங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். இதுவே நீங்கள் கிளாஸ் கவனிக்க நான் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் எழுதி பாருங்கள். நீங்கள் அதாவது அந்த இப்போ 1 மணி நேரம் வீடியோனா அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் கிளாஸும் கவனிச்சிருவீங்க, நோட்ஸும் எடுத்துருவீங்க. அந்த இடத்துல டைம் சேவ். இன்னொன்று என்னென்னா நோட்ஸும் ஷார்ட்டாக இருக்கும். இதுவே கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா எல்லா பாயிண்ட்டையும் நம்ம நோட்ஸ் எடுப்போம். ஏன்னா நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். அது உண்மைதான். அது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும். ஐயோ இந்த பாயிண்ட்டை விட்டுட்டோமேன்னு ஒரு பயம் வரும். ஆனால் இதுவே நீங்கள் கிளாஸ் நடத்தும் பொழுது நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு டைம் அதை ரீட் பண்ணுங்களேன். ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும் அந்த பாயிண்டெல்லாம். அதாவது நீங்கள் நோட் பண்ணாமல் இருக்கிறீங்களா, அந்த பாயிண்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். ஓ இதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை மட்டும் இந்த இடத்துல எழுதியிருக்கோம், ஓ இதை சொல்லுது. சட்டப்பிரிவு 88 நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓ சட்டப்பிரிவு 88 இது தான் சொல்லுது. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 88 நீங்கள் என்ன வாக்களிக்கும் உரிமை இல்லை அப்படின்னு மட்டும் எழுதி வச்சுட்டா போதும்ல. அதுக்கப்புறம் வாக்களிக்கும் உரிமை இல்லைன்னு என்ன, அந்த கூட்டத்தில் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லாமல் உறுப்பினராக கலந்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஞாபகம் வரணும். நோட்ஸுங்கிறது இப்படி. அப்போ இது இவ்வளோ நேரம் 1.25 மணி நேரமாக நீங்கள் லைட்டாக கேட்க நோட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு பேப்பர் தாங்க வந்திருக்கும். அதுக்கு மேலே தாண்டி இருக்காது. அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இல்லாதவங்க இது மாதிரி பண்ணலாம், டைம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா ரிவிஷனுக்கு படிக்கிறதுக்கு நம்ம அதிகமாக டைம் கொடுக்கணும். நோட்ஸ் கண்டிப்பாக வேணும், ஆனால் அந்த நோட்ஸ் என்னவாக இருக்கணும்? ஷார்ட் நோட்ஸாக இருக்கணும். இங்கே இருக்கிற பாயிண்ட்டு நீங்கள் எல்லாமே நோட்டில் எழுதுறீங்கன்னா அது நோட்ஸ் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இன்னும் ஷார்ட்டாக அது எப்போ நடக்கும்னா நான் சொல்ல கிளாஸ் கவனிக்க எழுதி பாருங்கள், உங்கள் நோட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு இன்னுமே புரிதல் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் படிக்கிறீங்களா, அப்போ படிக்கும் பொழுது டவுட் வரதான் செய்யும். இந்த இடத்துல எதுக்காக இந்த வேர்டை எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வருமா? அப்போ நீங்கள் போய் உடனே எடுத்து பாருங்கள், இது எதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு. இந்த PDF ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, இதுதான் மொபைல்லேயே உங்களுக்கு இருக்குல்ல, ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வந்துடும். அப்போ நோட்ஸும் ஷார்ட் ஆயிரும், உங்களோட டைமும் சேவ் ஆகும். என்ன வீடியோ பார்க்குறதுக்கு டைம் லேட் ஆகுதுன்னு சொல்கிறோம், இல்லை நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது வீடியோ பார்த்துக்கிட்டே நோட்ஸ் எடுத்திங்கன்னா எவ்வளோ டைம் மிச்சமாகுது யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் பயணிச்சுட்டு வாங்க. இன்னும் கம்மியான டாபிக்ஸாக இருக்குது, பாதிக்கு மேலே வந்துட்டோம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதில் விட்டுறாதீங்க. பாதிக்கு மேலே வந்துட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து போகாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? பாதி வரைக்கும் வந்தாச்சு. பாதி வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஏன் ஃபஸ்ட்டு பாதி வரைக்கும் வந்துட்டு அதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதனால தான் என்ன பண்ணிடுறோன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரும். எப்போவுமே சாட்டிஸ்ஃபை ஆகவே ஆகாதுங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. அதை நாம் படித்து ரிவைஸ் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பார்க்க தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்கள் அந்த கிளாஸை மாற்றுறதுனால, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மாற்றுறதுனால சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேங்களா? திருப்பி அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆகும்.
புரிஞ்சுதுங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே இது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா நம்ம பாதி வரைக்கும் ஒரு விஷயத்தில் வருவோம். அப்போ நம்ம ஐயோ நம்ம சரியாக படிக்கலையே அப்படிங்கிற ஒரு பயத்தில் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிப்போம். ஆனால் அது தவறு. அப்படி பண்ணவே கூடாது. பாதி வரைக்கும் வாங்க. அதிலிருந்து படித்ததெல்லாம் மீதி படிக்க படிக்க படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். புரிஞ்சுதுங்களா? டக்கு டக்குன்னு ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றுறதுனால அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? கடைசி வரைக்கும் அதை பயணிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.